ஹாய்ங்க. என்னதான் ராய்க்கிளிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சா கூட இந்த கீரை கடையில் வந்து டாப் கிளாஸுங்க. நல்ல காம்பினேஷன், நல்லா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இதே ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா நல்லா எல்லா கீரையும் கலந்து விற்றுட்டு வருவாங்க. தொய்யக்கீரை, பண்ணைக்கீரைன்னு, சோளக்காட்டில் விளைஞ்சது, அந்த காட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லி எடுத்து வருவாங்க. அதுவும் ஒரு மழை வந்துச்சுன்னா கீரையெல்லாம் நல்லா குப்புன்னு வளர்ந்துருங்க. அதனால் அது கீரை கடைஞ்சி இந்த ராய்க்கிளி செஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ காலையிலே தக்காளி குழம்பு வச்சுட்டேன், இட்லிக்கும் சரி மத்தியானம் ராய்க்கிளிக்கு செஞ்சுக்கலான்னு. திடீர்னு மத்தியானம் என்னமோ கீரை கடையில் வச்சு களி சாப்பிடணும் போலேயே ஒரு ஆசை வந்துருச்சுங்க. சரி இங்கே என்ன கீரை கிடைக்குதோ அதை வச்சு நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு சிகப்பு கீரை இருந்துச்சுங்க வீட்டில், அதை எடுத்து கடைஞ்சுங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட இந்த ராய்க்கிளிக்கு தொட்டு சாப்பிடும்போது கீரை கடையில் நல்லா இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஞ்சம் கீரை வதக்கிக்குவேங்க. இதே அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணிக்குள்ளே பச்சை மிளகா கீரை போட்டு கொதிக்க வச்சு அப்படி செய்வாங்க. ரெண்டு மெத்தட்லேயும் செய்யலாம், ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க, வீடியோ